ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் it can accept the arguments. இந்த ஃபங்க்ஷனும் ஆர்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் ப்ரொசீஜருக்கும் ஃபங்க்ஷனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ப்ரொசீஜர்ல ரிட்டர்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இங்க ரிட்டர்ன்ற கீவேர்ட் மஸ்டா இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் மஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகும். ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஃபார் த கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் கம்ப்யூட்ஸ் த வேல்யூ. ஓகேங்களா? அதே சமயம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்கீமா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் cannot perform DML operation when it is called by SQL statement. இதுக்கு மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோக்ராமோட சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே பெராமீட்டர்ஸ், நம்ம என்னென்ன பெராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பெராமீட்டர்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? நான் இங்கே கொடுக்குறேன் ஏ இன் நம்பர். ஸோ ஏன்ற இன்புட் எனக்கு நம்பரில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இன்னுன்ற பெராமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பி இன் நம்பர். ஓகேங்களா? ஸோ எனக்கு பீன்றதும் எனக்கு நம்பர்ன்ற டேட்டா டைப்பில் தான் எனக்கு வரப்போகுது. எனக்கு இதுவும் இன்புட் பெராமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறப்போ ஏ அண்ட் பி ரெண்டு இன்புட்டுமே நம்ம வந்துட்டு இங்கே நம்ம உள்ள கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ப்ரொசீஜருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன். இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் இட் மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் கண்டிப்பாக மஸ்ட். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ப்ரொசீஜரில் நம்ம டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் அட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? பட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்துட்டு எதை வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன்றது வந்துட்டு மேண்டட்டரி. என்ன அவுட்புட்டோட டேட்டா டைப் என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம அவுட்புட் வந்துட்டு இப்போ ஏவியும் பியும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு நம்பர்ன்ற டேட்டா டைப்ல தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் இங்கே கொடுக்குறேன் ரிட்டர்ன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வந்துட்டு எனக்கு நம்பர் டேட்டா டைப்ல இருக்குன்றதை நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆஸ்ன்னு சொல்லிட்டு பிகின்குள்ள
நான் போடுறேன் ரிட்டன் a plus b. யூஸ்வலா வந்துட்டு ப்ரொசீஜர்ல அந்த dbms underscore output அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுமோ அதே தான் இந்த ரிட்டர்னும் பண்ணும். ஸோ இங்க என்ன நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ இங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ரேஷனை அது பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்க பாருங்க ஃபங்க்ஷன் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? யூஸ்வலா ப்ரொசீஜரை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? EXEC அப்படின்னு போட்டு ப்ரொசீஜர் நேமை நம்ம கால் பண்ணிட்டு உள்ள நம்ம பெராமீட்டர் பாஸ் பண்றதா பாஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ற வே. ஆனா நம்ம ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ செலக்ட் எனக்கு ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு நான் சொல்லணும். S1ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு இப்போ இங்கே இன்புட் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்ற ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன், நான் பீன்ற ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். A,5 நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரம் டியூவல். ஸோ இதுதான் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுல EXE ஒர்க் ஆகுதா மேடம்? புரியலங்க. EXE-ல எக்ஸிக்யூட்ங்கிற ஸ்டேட்மென்ட்ல ப்ரொசீஜர் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தட் தான் மேம். ஆனா நீ இன்னொரு மெத்தடும் இருக்கு. டிக்ளேர் பண்ணியும் பண்ண முடியும். நார்மலா ஒரு அனானமஸ் பிளாக்லயும் நம்ம ரன் பண்ண முடியும். நான் அதுவும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெண்டு வே இருக்கு. எய்தர் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வேவும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. 5 + 6 வந்து 11 அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வே. எனக்கு இன்னொரு வேவும் இருக்கு எனக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்றேன் பாத்தீங்களா? F1ன்றது F1ன்ற இன்புட் நான் பாஸ் பண்றேன். 1,2 அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். எனக்கு இதுக்கு வர அவுட்புட்டை நான் Xல ஸ்டோர் பண்ணி அப்புறம் தான் இந்த Xல நான் வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ண முடியும். எதனால நான் இந்த மெத்தட் எப்படி போறேன் அப்படின்னா எனக்கு யூஸ்வலா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூவை. ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நீங்க கூப்பிட்டீங்கன்னாவே எனக்கு இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே? ஸோ இந்த வேல்யூவை நான் இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை தான் நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது ஒன்று இந்த வேல பண்ணலாம், இன்னும் இந்த வேல பண்ணலாம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்றேன் F1 1,2 இது எனக்கு ஒரு அவுட்புட் தரும். இந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் எக்ஸ்ன்ற வேரியபிள் நான் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கேன். அப்ப இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை நான் உள்ள யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் டிக்ளரேஷன் பார்ட்ல டிக்ளேர்னு கொடுத்துட்டு நான் எக்ஸ் வந்து நம்பர்ன்ற டேட்டா டைப். ஏன்னா எனக்கு F1ன்றது வந்துட்டு எனக்கு நம்பர்ன்ற டேட்டா டைப்ல தான் எனக்கு வந்துட்டு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நான் எக்ஸ் வந்துட்டு நம்பர் தான் ஹோல்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். பிகின்குள்ள நான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அவுட்புட்டை நான் எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த எக்ஸை வந்து நான் DBMS ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? DBMS _output லைன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்க ஆரம்பிச்ச பிகினை நீங்க எண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்னு ஃபங்க்ஷனை நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அனானமஸ் பிளாக்கா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ரொசீஜருக்கு இதுக்கு இதான டிஃபரன்ஸ் மேம். ப்ரொசீஜர்ல வந்து எக்ஸிகியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண EXEC மெத்தட். இதுல வந்து அனானமஸ்லி பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரொசீஜர்ல பண்ற EXEC மெத்தட் இதுல பண்ண முடியாது. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன் அனானமஸ் எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது. இங்க பாருங்க EX EC 1 5,6 இங்க பாருங்க F1 is not a procedure.
ஓகே. ஸோ ப்ரொசீஜருக்கு மட்டும் தான் EXE ல நீங்க பண்ண முடியும். ஃபங்ஷனுக்கு பண்ண முடியாது. ஃபங்ஷனுக்கு நீங்க இந்த 2 வேல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எய்தர் செலக்ட் ஸ்டேட்மென்ட் வழியா இல்லனா வந்துட்டு இந்த மாதிரி டிக்ளரேஷன் ஸ்டேட்மென்ட் வழியா. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அந்த இது எடுங்க மேடம் ப்ரோக்ராம். மேம் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி கட்டுறீங்களா மேம்? இங்க இருக்கு பாருங்க செலக்ட் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட். ஹலோ, இங்க இருக்கு பாருங்க செலக்ட் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே. இல்ல அது இல்ல மேம், உள்ள பிகின் அண்ட் பிளாக்ல இதுவா? அங்க ரிட்டர்ன் A + B ன்னு போட்டுருக்கீங்களா? டிக்ளரேஷன் பார்ட்டா? செலக்ட் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டு அப்படி எடுப்போம்ல, இன்டூ கிளாஸ் தான் யூஸ் பண்ணி வேரியபிள். என்னங்க சொல்றீங்க? செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா அதுல இன்டூன்ற கிளாஸ் போட்டு போடுவோம் இல்லைங்களா, அதை கேட்கறாங்க. அத எனக்கு நீங்க ஸ்கைப்ல பிங் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப லோவா எனக்கு என்னோட எண்ட்ல கேக்குது. ஸ்கைப்ல பிங் பண்ணுங்க. ஹலோ மேம், கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதுதான் மேம், ஒரு அனானமஸ் பிளாக்ல செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது இன்டூ கிளாஸ் போட்டு எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. பண்ண முடியாது. இதுல பண்ண முடியாது. இது நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே. இப்போ எக்ஸிகியூஷன் மெத்தட்ல இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். செலக்ட் F1 அதோட வேல்யூஸ் நம்ம அங்கே பாஸ் பண்ணி ஃப்ரம் டிவைல்டு போட்டு போடுறோம். அதே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை அனானமஸ் பிளாக் உள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்குறேன். நீங்க கொண்டு வந்துக்கலாம். அது வந்துட்டு நீங்க ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எல்லாமே மாத்திக்க முடியும். அனானமஸ் பிளாக் உள்ள மட்டும் கூட இல்ல ஒரு ப்ரொசீஜருக்குள்ள கூட நீங்க இதை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
எழுதிட்டீங்களா? எஸ் வெரி குட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இருக்கு, ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆப்ரேஷன் நம்ம எழுதியிருக்கோன்றதை பார்க்கணும்னா நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ன்ற டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். அதில் டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னால நம்ம வந்துட்டு அந்த பிகினன்குள்ளே எழுதியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டில் காட்டும். ஓகே. Select text from user underscore source where name equal to f1. இங்க பாருங்க டெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் அந்த கோட்ல என்ன பண்ணிருக்கேன்றது காட்டிடும். ஸோ நீங்க ஒரு ப்ரொசீஜர் நேமோ இல்லை ஃபங்க்ஷன் நேமோ நீங்க எது இங்க கொடுத்தீங்கனாலும் அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் என்னன்றதே நம்மளுக்கு வந்துட்டு காட்டிடும் இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ன்ற டேபிள். இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஆரக்கிளோட டேபிள், நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுங்க? ப்ரீ டிஃபைன்ட் ஆரக்கிள் யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ன்றது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு டேபிள். இது நம்ம கிரியேட் பண்றதுல இது ஆரக்கிள்லயே நம்ம கிட்ட இருக்கு இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ். எப்படி இப்போ யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்கோ அந்த மாதிரி யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ன்ற டேபிளும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால அது வந்து யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ்ன்றது ப்ரீ டிஃபைன்ட் டேபிள். ஒரு கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் டிரா பண்றேன். ஃபங்க்ஷன் டிராப் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணா எனக்கு நோ ரோ செலக்டட்னு வந்துச்சு பாருங்க. பிகாஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷனை டிராப் பண்ணணும்னா டிராப் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம். ஓகே. எனக்கு இப்போ ஓகே, நான் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம். நான் ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்துட்டு நான் நம்பர்னு கொடுத்துருக்கேன். இங்க ஆஸ் பிகின் எண்டுக்குள்ள நான் 3 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் 3 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தாலும் எனக்கு இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட எனக்கு அவுட்புட் தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் இது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்டா இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் தான் வருது. ஸோ நீங்க எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் சரி எனக்கு ஃபர்ஸ்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட என்ன அவுட்புட் இருக்கோ எனக்கு அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க.
இது வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் தானே மேம் இது ஆமா இது வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அதனால தான் நான் வெறும் F1 மட்டும் கொடுத்து நான் ரன் பண்ணிருக்கேன். நம்ம அனானமஸ் பிளாக்ல ரன் பண்ணனும்னாலும் நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க இதுவும் 5 தான் நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இங்க as usual நான் f1ன்ற ஒரு அவுட்புட்டை நான் ஒரு xன்ற பாராமீட்டர்ல ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். சோ அந்த வேரியபிளை நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த வேரியபிளை நான் dbms_output ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். சோ நம்ம இந்த மாதிரியான வேல்யூ நம்ம வந்துட்டு அதே ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஹலோ இப்போ இது வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணதுங்க ஃபங்க்ஷன்ஸ்ல. இப்போ multiple functions function should return only one value. multiple value return பண்ணனும் அப்படினாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல எடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ இங்க பாருங்க நான் create or replace function name போட்டு நான் return வந்து நம்பர்னு கொடுத்துட்டேன். ஆனா begin endக்குள்ள நான் return வந்து ஏன்னு கொடுத்துட்டேன். ஏன்றது எனக்கு ஒரு varchar. சோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு error throw பண்ணும். சோ நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்கறோமோ எனக்கு அதே டேட்டா டைப் மட்டும் தான் வந்துட்டு எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகணும். இங்க பாருங்க ரன் பண்றப்ப எனக்கு சொல்லிடுச்சு function created with compilation errors. சோ நம்ம இங்க மென்ஷன் பண்ற டேட்டா டைப்பும் எனக்கு ரிட்டர்ன்ல பிரிண்ட் பண்றதும் எனக்கு சேம் டேட்டா டைப்ல இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நான் கீழே தரணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணி. ஓகே. இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். நான் ரிட்டர்ன் வந்துட்டு நம்பர் டேட்டா டைப் கொடுத்துட்டேன். ஆஸ் பிகின் நான் இங்க சும்மா வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஏன்ற டேபிள் நான் ஐடின்ற காலம் வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்ற டேபிள் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, ஐடின்ற காலம் இருக்கு, நம்பர் டேட்டா டைப்ல உள்ளுக்குள்ள நமக்கு எந்த டேட்டாஸும் இல்ல, நோ ரோ செலக்டட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இன்சர்ட் பண்றேன், இன்சர்ட் இன்டு ஏ டேபிள் ஐடின்ற காலம்ல வேல்யூ வந்துட்டு நான் 1 வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம் நான் ரிட்டர்ன் வந்துட்டு நான் நம்பர்ன்ற டேட்டா டைப்ல வச்சிருக்கேன். ஆஸ் பிகின் குள்ள நான் ஒரு இன்சர்ட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். அண்ட் நான் ரிட்டர்ன் மேண்டட்டரி நான் சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் மேண்டட்டரி, ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் வந்து நான் 7 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் எண்ட் நான் இதை ரன் பண்றேன். ஃபங்க்ஷன் கிரியேட்டட் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டோ நம்ம யூஸ் பண்ணினோம்னா வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண முடியாது. cannot perform DML operation inside the function. இங்க நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் பாருங்க, function cannot perform DML operation when it is called by SQL statement. SQL statement அப்படின்றது என்ன, நம்மளோட select statement தான் இங்க மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். f1ன்ற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே எனக்கு பாஸ் ஆகலைங்க. ஓகேவா? இப்போ நான் இங்க பண்ற பாருங்க, select f1 from dual அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு இது ரன் ஆகாது. இங்க cannot perform a DML operation inside a query அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு DML ஆபரேஷன் உள்ள இருக்கு, ஆனா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அனானமஸ் பிளாக்கா தான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த அனானமஸ் பிளாக் நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, எஃப்ன்றத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி அப்புறம் எக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த எஃபோட அவுட்புட் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த இன்சர்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு எனக்கு எஃப்ன்ற எனக்கு 7ன்றது எனக்கு அவுட்புட். ஸோ இந்த 7ன்ற அவுட்புட் தான் எனக்கு இங்க வந்து ஸ்டோர் ஆகும் இந்த எக்ஸுக்கு. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 7ன்றது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்றேன். பாருங்க 7ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்போ இங்க செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 1ன்ற வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? So whenever we are calling the DML statement inside the function, we cannot able to execute that function by using select statement. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க.
வாய்ஸ் லோவா இருக்கு உங்களுக்கு. ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு இப்போ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணியிருந்தோம்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பட் அனானமஸ் பிளாக் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆமா. Even though if there is any DML statement inside the function, it is not possible to execute that by using select statement execution, but possible by using anonymous. Yes. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு எழுதிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ இன்கேஸ் எனக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கண்டிப்பா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், ஆனா எனக்கு வந்துட்டு பட் எக்ஸிக்யூட் பண்ண செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்கு அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். அது நான் எப்படின்னு நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு 2 minutes டைம் கொடுங்க.
ஓகே. இப்போ எனக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. எனக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணணும். ஆனா, நான் அது வந்துட்டு ஃபங்ஷனுக்குள்ள தான் எனக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஆனா, அது எனக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இந்த மாதிரியான வேல நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஃபங்ஷனுக்குள்ள டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே கூட நம்மளால செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு லோக்கல் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரொசீஜர். இப்போ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டைப் வந்து நான் நம்பர் கொடுத்துட்டேன். ஆஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஆஸ்க்கு அப்புறம் உள்ள வரது எல்லாமே நம்மளுக்கு ஆக்சுவலி டிக்ளரேஷன் பார்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இந்த டிக்ளரேஷன் பார்ட்ல நான் ஒரு லோக்கல் ப்ரொசீஜரை நான் வந்துட்டு இங்க கொண்டு வரேன். ஸோ ப்ரொசீஜர் P1 ஆஸ் இதுல வந்துட்டு pragma-autonomous transaction அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த pragma-autonomous transaction நான் யூஸ் பண்ணிட்டு begin insert இந்த insert statement யூஸ் பண்ணிட்டு இந்த insert-ஐ கமிட் பண்ணிட்டு நான் end பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லோக்கல் ப்ரொசீஜருக்குள்ள நான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு நான் பண்றேன். ஸோ பிகின்குள்ள நான் இந்த ப்ரொசீஜரை கால் பண்றேன். இந்த பர்டிகுலர் யூஸ்வலா நம்ம ப்ரொசீஜர் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்படியும் ஒரு வே இருக்கும். கரெக்ட்டுங்களா? பிகின் போட்டு நம்ம ப்ரொசீஜர் நேம் போட்டு நம்ம எண்ட்னு கொடுத்து வந்துட்டு நம்ம ப்ரொசீஜரை நம்ம நார்மலா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ பிகின் எண்டுக்குள்ள நம்ம ப்ரொசீஜர் நேம் போட்டாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்கேயும் பண்றோம். இந்த பிகின் எண்டுக்குள்ள இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் இந்த லோக்கல் ப்ரொசீஜரை நான் இங்க கால் பண்றேன். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் மஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்றதுனால நான் ரிட்டர்ன் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி pragma-autonomous transaction-ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணதை நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டால எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். இங்க பாருங்க, செலக்ட் S1 from dual. இங்க பாருங்க எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அது எக்ஸ்பெல் ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி pragma-autonomous transaction யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. जी இந்த pragma-autonomous transactions சொல்றாங்க ஜி. ஹலோ
ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஹலோ லெஃப்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு. இது நவஞ்சி ஏன் வரல? தெரியல ஜி, என்னன்னே தெரியல. இது போறாங்க. சரி கிளாஸ் முடிஞ்சுச்சா? தெரியல, மேபி வரும் நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீடியோ போடுவாங்களா இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவா? கட் பண்ணா அவங்க கால் கட் பண்ணா ரெக்கார்டா வீடியோ வந்துடல, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம லிங்க்ல வந்துடும். ஓகே. போயிட்டாங்களா? பாப்பா வருவாங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. கிளாஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க டக்குன்னு. நவீன் ப்ரோட்ட ஃபோன் பண்ணி பேசணும்.